இயக்குனர் மற்றும் நடிகர் திரு இளவரசன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 அப்போது திரைத்துறைக்காகட்டும் அரசியல் வட்டாரத்தில் ஆகட்டும் எவ்வளவு பெரிய இழப்பு விஜயகாந்த் அவர்களோடது. நீங்க திரைத்துறையில அவரோடு சேர்ந்து பயணம் செய்த அனுபவங்கள் இருக்கும், அது குறித்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். திரையுலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மதுரையில வடக்காவணி மூல விதி, மேலாவணி மூல விதின்னு அது மீனாட்சி மூங்கல் பக்கத்துல இருக்கு. அங்க தேனாஸ் பிலிம்ஸ் சொல்லி ரஜினி சார் நடிச்ச படங்களோட ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த ஆபீஸ்ல தான் விஜயகாந்த் சாரை நான் முதல் முறையாக பார்த்திருக்கேன். இப்ராஹிம் ராவத்தரும் விஜயகாந்த் சாரும். அதனால விஜயகாந்த் சார் வெறும் சினிமா மதுரைக்காரங்க முறையில் அங்க ஆல்ரெடி அவரை தினமும் சந்திக்க வாய்ப்பு இருந்துச்சு. அப்புறம் அது இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்துல ஒரு சின்ன எம்ஏ காஜான்னு ஒரு டைரக்டர், அதுல தயாரிப்பாளர் ராமநாதனுடைய பார்ட்னர், அதுல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அகல் விளக்குன்றது ஆர் செல்வராஜ் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ படம் அகல் விளக்கு படம். அப்புறம் தான் சட்டமன்றத்தில் அதனால அங்கிருந்தே மதுரையில படப்பிடிப்பு நடக்கும் போது தெரியும். திருப்பி நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமும் ராஜா பிளாஸ்டிக்ல ரோஹினி ராஜில் விஜயகாந்த் சாரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு. நிறைய விருந்தினர்கள் நிறைய இன்னைக்கு விஜயகாந்த் சார் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அதனால நான் சுருக்கமா என்னோட இதை முடிச்சுக்கிறேன். ரொம்ப ஒரு இறந்து போன ஒரு பற்றி போகும் சம்பிரதாயம் உண்டு அவருடைய. விஜயகாந்த் சாரை பொறுத்த மட்டும் சுருக்கமா சொல்லணும்னா ரொம்ப கமிட்டடா இருப்பாங்க. இந்த விஷயத்துலயும் ஏனோ தானே ஒன்றும் இல்ல பட்டும் படாமலும் இருக்க மாட்டார். அவர் ஹீரோவா சினிமாவில் இருக்கிற மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுல கமிட்டடா இருக்கு. நம்பி வர்றவங்கள்ட்ட அந்த நம்பிக்கைக்கு எவ்வளவு தூரம் நியாயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஒருத்தர் உதவி பண்ண முடிவு பண்ணிட்டா பின்னுடைய பத்தி யோசிக்க மாட்டார். சரி ரைட் வாங்க என்ன நடந்தா செய்யலாம். இந்த இடம் கூட இந்த 50-75 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு ஊர்க்காரங்களுக்கும் ஒரு மனநிலை சொல்லுவாங்க, கேரக்டர் டிசைன் பண்ணுவாங்க. அந்த ஊராணி அப்ப இப்ப இந்த ஊராணி வளர்ந்து வர எலக்ஷன் சூழ்நிலை இல்லை, இந்த மதுரைக்காரங்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் உண்டா இல்லையான்னு தெரியல, ரொம்ப பேசப்படுறது. முழுக்க மதுரை மாவட்டத்தோட மதுரை நகரத்தோட அந்த மண்ணோட டிசைன் விஜயகாந்த் சார் தான். சினிமாவில் ஹீரோ பண்ணி நிறைய போராட்டங்கள், நிறைய பேர் அவரோட நடிக்க மாட்டேன்லாம் சொல்லியிருப்பாங்க. நிறைய ஹீரோயின்ஸ் அவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அவரோட எல்லாம் நடிக்க மாட்டேன். எனக்கு வருடம் ஞாபகம் இல்லை, ஆனந்த விடன்ல கவர் ஸ்டோரியில ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதான் எனக்கு தெரிஞ்சு முதல்ல விஜயகாந்த் சார் ஒரு கவர் ஸ்டோரி இன்டர்வியூ ஆனந்த விடன் மாதிரி ஒரு பத்திரிகை கொடுத்தது. அதனுடைய தலைப்பு அவமானங்கள் தான் என்னை வளர்த்தன அப்படின்னு கேப்ஷனே அப்படித்தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ மிஸ்டர் கிளீன் டெல்லியில இருந்து ஏதோ ஒரு அமைப்பு தெரிஞ்சிருக்குது. இது ஒரு நடிகர், ஒரு கட்சி தலைவர் இறந்துட்டாரு, ஆமா அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுங்கிறது ஒரு மரபு. ஆனா அதை தாண்டி அவரோட வாழ்க்கையில ஒரு சமூகத்துல வளர்ற பல பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அவமானங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காம தன்னால அதை எதிர்த்து போராடி வளர முடியும்னா அது விஜயகாந்த் சார் ஒரு உதாரணம். விஜயகாந்த் சாரோட தனித்துவத்துல இதெல்லாம் சொல்லணும். என்னோட தனிப்பட்ட கருத்து, ஒரு கிட்டத்தட்ட 6 அடி ஒரு 6'1" இருப்பாங்க, வெல்பில்டானது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மரணத்தை அவர் சந்திக்க வேண்டியதில்லை. அது இயற்கை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட மரணம் நிகழ்ந்திருக்கலாம். அல்லது மரணத்தை நம்ம கொண்டாட கணித செஞ்சல் செலுத்துறதெல்லாம் வேற. அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேண்டாம். அதனால இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக எல்லாம் பண்ணா கூட அடிப்படையில எப்ப இருந்தாலும் எந்த இதுல இருந்தாலும் எப்ப எங்கே பார்த்தாலும் எப்படி 1979-80 பேசினாரோ அதே மன்னனுடைய பேசுவார். அதெல்லாம் ஒரு மிளிப்ப பக்குவம் பாக்குறேன். சினிமாவில் ஹீரோ ஆயிட்டம், டூயட் ஆயிட்டா நம்ம போனோம்னா பல லட்சம் பேர் கூடுவாங்க. நம்ம ஒரு எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், கட்சியினுடைய தலைவர், அதெல்லாம் இருக்காது. நார்மலா மதுரையில இருக்கும்போது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பேசினாரோ அப்படித்தான் என்கிட்ட இல்ல எல்லாத்தையும் பேசுவார். இதமா எனக்கு அவரோட நிறைய பேசினா நிறைய பேசிட்டே இருக்கும். நிறைய பேர் அஞ்சலி செலுத்த வேண்டியிருக்கும். என்ன அழைச்சிருக்காங்க புதிய தலைமுறை ஆசிரியர்களுக்கு நான் என்னுடைய மனமா நன்றி. தேங்க்யூ. இளவரசன் சார், ஒரு சிறிய கேள்வி. உங்களோட உணர்வுகள் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்கலங்கியவாறு நீங்க அவருடனான நினைவலைகளை நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. எல்லாருமே திரு விஜயகாந்த் அவர்கள் குறித்து சொல்வது அவருடைய விருந்தோம்பல் பண்பு. யார் வந்தாலும் அவ்வளவு கவனிப்பார், அவ்வளவு எளிமையான ஒரு மனிதர். இப்ப சும்மாவே அந்த கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடியவங்க அவங்க கட்சி அலுவலகத்துக்கு போனா தினம் 100 பேர் 150 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவருடைய விருந்தோம்பல் பண்பு, அவர் ஒவ்வொருவரையும் அணுகும் விதம் எப்படிப்பட்டது? நீங்க அவரோட இவ்வளவு நாளா இருந்திருக்கிறீங்க, அவரோட பேசி பழகி இருக்கிறீங்க, நீங்க அத மனப்பூர்வமா உணர்ந்த தருணங்கள்னு இருக்கும் இல்லையா, அது குறித்து சொல்லுங்க. இருக்குமா, அது விஜயகாந்த் சார் அப்படின்னு தனியா பிடிக்கும் முடியாது. இப்ராஹிம் ராவுத்தர், விஜயகாந்த் இந்த காம்பினேஷன் தான் விஜயகாந்த் சாரோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்ராஹிம் ராவுத்தர் சார் மரணம் அடைகிற வரைக்கும் இருக்கிற ஒரு கம்பைன்டு சாண்ட்விச் தான் 2 பேரும். அதை முழுசா டிசைன் பண்ணது இந்த மாதிரியான அந்த இதுல ராஜாபாத் ஸ்ட்ரீட் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு எம்பி இடம் ஒரு போட்டோ போட்டிருப்பாங்க.
யாரு போனாலும் சாப்பிட்டு போக சொல்லிடுவார். அது காரணம் என்னன்னா, நான் சிவபுடோகிராஃபர் அசிஸ்டண்டா ரவிசார்ட் இருந்துட்டு அப்பப்ப விஜயகாந்த் சார் இந்த மாதிரி இந்த சிவாஜியில காலண்டர் செடிக்கிறதுக்காக யாராவது நடிகர்கள் போட்டோ கொடுத்தா அப்போ வந்து ஒரு 30 ரூபா கொடுப்பாங்க எங்களுக்கு. அது எனக்கு 30 ரூபா ஒரு பெரிய வருமானம். ராஜாராணி பாண்டியன் நடிகர் இருக்காரு, அவரும் நானும் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி விஜயகாந்த் சார் எனக்கு தெரியும், நம்ம போய் போட்டோ எடுத்தோம்னா சிவாஜியில நமக்கு ஒரு 50 ரூபா கொடுப்பாங்கன்னு நாங்க 2 பேரும் ஒரு கேமரா பாக்ஸ் எடுத்துட்டு ராஜாபாத் ஸ்ட்ரீட் போகும்போது கீழே இருந்து மேல பாக்குறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நினைக்கிற ரூம், கையில பேஸ்ட வந்து பிரஸ்ல வச்சுட்டு கீழே எட்டி பார்த்துட்டே இருந்தாரு. நான் கீழே வந்து அண்ணே வணக்கம் வாயா அப்படின்னு நேரம் மேல போனேன். இந்த மாதிரி நான் அவரை எங்கே சந்திச்சேன் அதெல்லாம் சொன்னோம்னா, என்ன விஷயம் சொல்லு, இங்க நான் சில்புடார் அவர். அப்படியா, ஒரு நிமிஷம் ஏரியா, சாப்பிடுறது காசு இல்ல, ஏமா பல்லு வளர்க்குனா பசிக்கும், சரி நீ வந்துட்டு இரு உனக்கு காசு கிடைக்குமாயா நான் கிடப்பேன். ஒரு நிமிஷம் 2 விறுவிறுன்னு போயிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து பேச்சு எல்லாம் கட்டு உனக்கு எத்தனை போட்டோம்னு எடுத்துக்கியா, உனக்கு காசு கொடுப்பாங்களா அப்படின்னு எடுத்துட்டு சரி சாப்பிட்டியான்னு நாங்க ஒரு ஆக்சுவலா சாப்பிடல. சரி உடனே ஒருத்தர் சாப்பிட்டியா ஆமான்னு சொல்றது கொஞ்சம் தடுமாறணும்னு புரிஞ்சுக்கிட்டு இரு அப்படின்ட்டு அப்புறம் ஒரு திரைவீமன் ஒருத்தர் அவர் கூப்பிட்டாரு, டேய் நீ போயிட்டு அந்த நான் சொல்லி சாப்பிட வச்சு அனுப்பு அப்படின்னு. எங்களை இது நான் சொல்றது அவருக்கு சாப்பாடு இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாகி எல்லாரையும் பசிய போக்குனாருன்றது ஒரு பெரிய செய்தியா இருக்க முடியாது நினைக்கிறேன். அவருக்கு சாப்பாடு இல்லை, எங்களை குறிப்பிருந்து செயல்பட்டு அவருக்கு ப்ரெஷ் பண்ணிட்டா பசிக்குமென்றக்காக சாப்பிடாம இருந்தவர் கூட நம்மளை பார்க்க வந்தவங்க 2 பேருக்கு வந்து உனக்கு காசு கிடைக்குமா போட்டோ எடுத்துட்டு நீங்க போய் சாப்பிட்டு தான் போங்கன்னு. இது வந்து மிகையாக இல்லை, எனக்கும் அவருக்கு நேரடியா நடந்து என்னுடைய அனுபவம். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அந்த இதுல வந்து யாரு விஜயன் சார் ஆபீஸ்க்கு வந்து சாப்பாடு போடாம போக மாட்டாங்க. சினிமாவில முதல்ல பாத்தீங்கன்னா 77 இருந்து 82 83 வரைக்கும் சாப்பிட்ற பிளேட்ல அந்த ஒரு மாதிரி அலுமினிய செட்ல அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா இருக்காது. அதுலயே ஒரு அந்தஸ்து குறிச்சிருப்பாங்க அந்த காலத்து சினிமாவில். இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாரதி ராஜா, பாக்கியராஜ் இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிளேட் பாலாஜி சார் கம்பெனி தான் அந்த பிளேட்டே மாறுச்சு. எவர் சில்வர் பிளேட்டு, எவர் சில்வர் டம்ளருங்கிறதா 83 84 அப்புறம் தான் அது வந்து சினிமாவில் பரவலா வந்தது. அப்ப சாப்பாடுல வந்து ஒரு டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின், ஆக்டர்ஸ் இந்த மாதிரி பிரிச்சு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் தனியா ஒரு 2-3 கேட்டகரி விஜயகாந்த் சார் கம்பெனி தான் முதல்ல காலையில இருந்து காலை வரைக்கும் எல்லாருக்கும் ஈக்குவலான சாப்பாடு கூட ஆரம்பிச்சது. அது முழுக்க வந்து அந்த 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 ஆர்கனைசேஷன்ல வேட்டி கட்ட வைக்கிறது, பிறந்த நாள் கொண்டாடுறது எல்லாரும் பண்றதுதான் ராவுத்தர் சார் வந்து முழுக்க விஜயகாந்த் சாரோட டிசைன் பண்ணதே வந்து ராவுத்தர் சார் தான். சினிமா வட்டாரத்துல விஜயகாந்த் சார் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு தெரியும். அத்தனைக்கு பின்னாடி விஜயகாந்த் ஒரு நடிகருக்கு பின்னார், ஒரு மனிதனுக்கு பின்னார், விஜயகாந்தோட பழக்கவழகத்துக்கு பின்னார் இப்ராஹிம் ராவுத்தர் ஒருத்தர் வந்து எப்பவுமே நிழலா கூட இருந்த ஒருத்தர். ஒரு படத்துல வந்து துப்பாக்கியில சுடுற மாதிரி இருக்கும்போது தப்பா சுட்டுருச்சு, துப்பாக்கியில ஷூட் பண்ணணும் கண்ணு பக்கத்துல கை மிஸ் ஆகி நேரம் இங்கிருந்து நெத்தியில பட்டுருச்சு. இப்ப யாராவது அடிபட்டா நம்ம இன்னொன்னு அம்மானுவோம் அப்பானுவோம். அடிபடும் போது இப்ராஹிம் கீழே வந்தாராம் ஸ்பாட்ல. ராமநாதன் சார் படத்து பேர் மறந்துச்சு. அவரை பத்தி பேச நிறைய போயிட்டே இருக்கும். விருந்தோம்பல்ங்கிறது யாரும் பட்டினியா போக கூடாதுன்றதுல ரொம்ப தீர்மானமா இருப்பாரு. ஈக்குவாலிட்டின்னு நமக்கு இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய அரசியல் கருத்தா இருக்கு. பட் அதை நேரடியா வாழ்க்கையில வாழ்க்கை வரைக்கும் செஞ்சது வந்து திரு விஜயகாந்த் அவர்கள், திரு ராவுத் அவர்கள். நான் ராவுத்தர் சாரை பிரிச்சு விஜயகாந்த் சாரை பேச முடியாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். திரு விஜயகாந்த், திரு இப்ராஹிம் ராவுத்தர் அவங்க பத்தி பேசும்போது அவங்களுடைய எண்ணங்கள் குறித்து நினைவு கூறும்போது உங்க உதட்டுல ஒரு சிறிய புன்னகையும், ஆனா இன்றைக்கு விஜயகாந்த் இல்ல அப்படின்னு நினைத்து உங்களுடைய கண்கள் கலங்குவதும் எனக்கு புரிகிறது. திரு இளவரசன், இணைப்பில் வந்து இந்த தருணத்திலையும் நீங்க இவ்வளவு எமோஷனலா இருக்கும் போதுமே இந்த தருணத்துல நீங்க வந்து பேசியிருக்கீங்க எங்க கூட. பல விஷயங்கள், நிறைய தருணங்கள் குறித்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தனக்கு உணவு இல்லாத போதும் கூட இருப்பவங்க பசியாக இருக்கக்கூடாதுன்னு அவங்களுடைய பசி ஆற்றியவர் அவர் அப்படின்றத பத்தியும் சொல்லியிருந்தீங்க. கேட்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிறது. நன்றி திரு இளவரசன், இணைப்பில் வந்து பேசியதற்கு.